வணக்கம் நேர்களே. மதுரையின் நீர் ஆதாரங்களுக்கு மிக முக்கியமான பகுதி தல்லாகுளம். நீருக்கு ஆதாரம் மழை. அந்த மழையை தருபவள் தான் மாரியம்மன். தல்லாகுளம் அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்தில் முளைப்பாரி திருவிழா இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திருவிழாவை ஊர்கூடி மிக பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்காங்க. விழாவை பத்தி நிர்வாகிகள் என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையில இருந்தே முளைப்பாரி வளர்க்கக்கூடிய குழுவினர் விரதம் மேற்கொள்வாங்களாம். அதாவது ஆண்டா நாச்சியார் தன்னுடைய பாசுரத்துல பாவை நோன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2வது திருப்பாவை பாசுரத்துல சொல்லியிருப்பா. அதாவது நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பா. இதை அப்படியே நம்ம முளைப்பாரி குழுவினர் கடைபிடிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளவு கடுமையான விரதங்கள் மேற்கொள்றாங்க. இவ்வளவு எங்க வீட்டில் தாளிப்பு கூட பயன்படுத்த மாட்டாங்களாம். மாரியம்மனை மட்டுமே மனதில் நினைத்து தினம்தோறும் அவளை வழிபாடு செய்து ஒவ்வொரு நாளும் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயில்ல இருந்து தீர்த்தம் எடுத்து வந்துதான் இந்த முளைப்பாரியை வளர்த்தெடுக்கிறாங்க. இந்த திருவிழால பால்குடம், கரும்பு தொட்டில், அக்னி சட்டின்னு நிறைய நேர்த்தி கடனும் செய்யறாங்க. முளைப்பாரி திருவிழாவோட உச்சம் முளைப்பாரி கரைக்கிறது தான். இதுக்காக ஊர்காவலன் கோவில்ல உத்தரவு வாங்கி அவுட் போஸ்ட்ல இருக்க மாரியம்மனை வணங்கி நம்ம தல்லாகுளம் கருப்பசாமியை துணைக்கு கூட்டிட்டு போய் தான் வைகை ஆத்துல கரைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கோரிபாளையம் தர்காக்கும் போய் அல்லாவையும் வணங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தல்லாகுளம் முளைப்பாரி திருவிழா அப்படின்றது பிரம்மாண்டத்துக்கு மட்டும் பேர் போனது இல்லைங்க, மத நல்லிணக்கத்துக்கும் பேர் போனதுதான். மதுரை தல்லாகுளம் முளைப்பாரி ஊர்வலம் புரட்டாசி 2ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி மாலையில கோயில் வாசல்ல இருந்து ஆரம்பமாகுது. வாய்ப்பு இருந்தா கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.